அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் விஜயன். இந்த வீடியோவில் பழைய சிஆர்பிசி 1973க்கு மாற்றாக கடந்த 1/7/2024 அன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் இந்த புதிய சட்டத்தில் வழக்கு விசாரணையை விரைவாக மேற்கொள்ள கொண்டு வரப்பட்ட மாற்றங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம்னா என்னன்றது ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். அதாவது ஒரு குற்றம் நடைபெற்றதாக புகார் அளிக்கப்பட்டதுலேருந்து அந்த குற்ற புகாரை பதிவு செய்தல், தொடர்புடைய நபர்களை கைது செய்தல், புலன் விசாரணை நடத்துவது, நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து நீதிமன்ற வழக்கு விசாரணை நடைபெறுவது, தீர்ப்பு கொடுத்தல், தண்டனை குறைப்பு, மேல்முறையீடு மற்றும் ஜீவன அம்சம், குற்ற தடுப்பு, இது போன்ற குற்றவியல் சார்ந்த நடைமுறை விஷயங்களை எது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சட்ட தொகுப்பு தான் இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம். சிலர் இந்த சட்டத்தை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு வர்றாங்க. இந்த சட்டம் போலீஸாருக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உரிமையை பறிப்பதாகவும் சில கருத்து சொல்கிறாங்க. இந்தியன் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் பிரகாரம் ஏற்கனவே நடைமுறையில் இந்த சிஆர்பிசி சட்டத்தின் பிரகாரம் 100 குற்ற வழக்கு தாக்கல் செய்தால் அதில் 30க்கும் குறைவான வழக்குகளிலேயே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு வந்தனர், மற்றவர்களை விடுதலை ஆகி வந்தாங்க. காவல்துறையோட புலன் விசாரணை, நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு தேவையில்லாத காலதாமதம் ஏற்படுத்தி சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி ஹேபிச்சுவல் அஃபெண்டர் என்று சொல்லக்கூடிய நபர்கள், வழக்கமான குற்றவாளிகள் மேலே சர்வசாதாரணமாக 20-30 வழக்குகள் தேங்கி நிற்கிறதும், சட்டத்துக்கு பயப்படாமல் அவங்க தொடர்ந்து குற்றம் செய்வதும் ஒரு தொடர்கதையாக நடந்துட்டு வந்திருந்தது. இதற்கெல்லாம் முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுவது காவல்துறையோட புலன் விசாரணை காலதாமதமாகிறதும், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை காலதாமதமாகிறதும் தான். இந்த பழைய சட்டத்தில் இருந்த குறைபாடுகளை நீக்கி புதிய சட்டத்தில் இந்த குறைகள் ஏற்படாத வண்ணம் மாறுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின்படி ஒரு குற்றம் நடைபெற்றதாக புகார் எந்த காவல் நிலையத்திலையும் தாக்கல் செய்யலாம். குற்றம் நடைபெற்ற இடம் எங்கள் காவல் நிலையத்தின் எல்லைக்குள் வராது என்று போலீஸார் அந்த புகாரை வாங்க மறுக்க முடியாது. மேலும் இமெயில் மூலமாகவும், அதாவது எலக்ட்ரானிக் மெத்தட் மூலமாகவும் புகார் அளிக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வழக்கில் பாதிக்கப்பட்டவரும் அந்த வழக்கோட நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள உரிமை உள்ளது. இந்த சட்டத்தின் பிரிவு 230 படி அக்யூஸ்ட் அண்ட் விக்டிம்ஸ் ஆகிய இரு தரப்பினர்களும் கேஸ் டாக்குமெண்ட்ஸ் காப்பீஸை 14 நாட்களுக்குள் பெற்றுக்கொள்ளும் வழியில் சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும் நபர்களுக்கு உரிய பாதுகாப்பு பெற உரிமை உள்ளது. நீதிமன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்ந்து ஆஜராகாத பட்சத்தில் அவர் இல்லாமலே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை அளிப்பதற்கும் இந்த சட்டத்தில் இடம் இருக்குது. இதன் மூலம் அக்யூஸ்ட் அப்ஸ்காண்டிங் ஆனால் அந்த கேஸை அப்படியே பெண்டிங் வைக்க தேவையில்லை, வழக்கை விரைவாக முடித்து அவருக்கு தண்டனையும் கொடுக்க முடியும். இந்த சட்டத்தின் செக்ஷன் 530 பிரகாரம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து கோர்ட்டோட சம்மன் அண்ட் வாரண்ட்டு சர்வ் பண்ணுறது, நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணை உட்பட அனைத்து விஷயங்களையும் வீடியோ ரெக்கார்டிங் செய்வதற்கு சட்டத்தில் வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வரும் நபர்கள் நீதிமன்றத்துக்கு வர முடியாத பட்சத்தில் அவர்கள் சாட்சியத்தை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் எடுப்பதற்கு வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அந்த புலன் விசாரணையின் போது விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் செய்வதற்கும் சட்டத்தில் வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நீதிமன்றத்தில் பிறர் சாட்சி, அந்த ஆஸ்லி விட்னஸ் கொடுத்து குற்றச்சாட்டப்பட்டவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. கொடும் குற்றங்கள் நடைபெறும் போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மூலம் சாட்சியத்தை ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகள் எவ்வளவு நாட்களுக்குள்ளே விசாரித்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என டைம் லிமிட்டேஷன் இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு
சிறை தண்டனை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தடமாறாமல் இருக்கிறதுக்காக சமுதாய பணிகளை தண்டனையாக கொடுக்கறதுக்கும் இந்த சட்டத்தில் வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இதற்கு முன்பு எந்தெந்த வழிவகையெல்லாம் நீதிமன்ற வழக்கு விசாரணை தாமதப்படுத்தி குற்ற வழக்கிலிருந்து தப்பிச்சு வந்தாங்களோ அந்த வழிகள்லாம் அடைக்கப்பட்டு இந்த புதிய சட்டத்தில் விரைவாக நீதி பெறுவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி நிவாரணம் கிடைப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ மற்றும் இந்த சட்டம் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்களோ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.